ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்றைய உரையில் ஸ்ரீ ராகவேந்திரரின் பால்ய பருவத்தை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். எவ்வாறு சுசீந்திரர் இருக்கும் மடத்துக்கு வேங்கடநாதர் சேர்ந்தார் என்றும், அவருடைய திறமையை எவ்வாறு சுசீந்திர தீர்த்தர் வியந்து அவரை பாராட்டினார் என்ற செய்திகளோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இவ்வாறு சுசீந்திரர் வேங்கடநாதனை பாராட்டுவதை கண்ட மற்ற மாணவர்கள் மிகவும் பொறாமை கொண்டார்கள். அனைவரும் தமக்குள் பேசிக்கொண்டார்கள். வேங்கடநாதன் மேல் ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் கொண்டிருக்கும் அளவில்லா ஈடுபாட்டை எப்படியும் முறியடித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள். சில நாட்களில் அதற்கான வழிமுறைகளையும் வகுத்துக் கொண்டார்கள். அதன்படி ஒரு நாள் சுசீந்திர தீர்த்தரிடம் மற்ற மாணவர்கள் சென்றார்கள். பாடம் நடத்துவதற்கு அவர் தயாராக இருந்தார். ஆனாலும் வகுப்பு ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருந்தது. எப்போதும் தாமதமாக வருபவர்கள் இன்று என்ன வகுப்புக்கு முன்னதாகவே வந்துவிட்டார்கள் என்று நினைத்தவாறே அவர்கள் ஏறிட்டார் சுசீந்திர தீர்த்தர். அவர்கள் போலியாக சிரித்தபடி வார்த்தைகளை மென்று விழுங்கியதும் ஏதோ சொல்ல நினைக்கின்றார்கள். என்ன விஷயம்? நேற்று நடந்த பாடத்தில் ஏதேனும் சந்தேகமா என்று கேட்டார். குருவே, தாங்கள் நடத்தும் பாடத்தில் எங்களுக்கு என்ன சந்தேகம் வந்துவிடப் போகின்றது? ஆனால் இன்று நிறுத்தினார்கள். ஆனால் ஏன் நிறுத்தினீர்கள்? என்ன விஷயம்? அந்த வேங்கடநாதன் மேல் தாங்கள் கொண்டிருக்கின்ற அன்பின் மீது தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கின்றது. ஏன்? அவன் நல்லவன் தானே. நல்லவனைப் போல நடிப்பவன். உங்களிடம் நல்ல பெயரை வாங்க வேண்டும் என்பதற்காக படிப்பவனைப் போல பாசாங்கு செய்பவன். அப்படியா? ஆம் குருவே, நீங்கள் சொல்லித்தரும் பாடங்கள் எதனையும் வேங்கடநாதன் செவிமடுப்பதில்லை. விடுதிக்கு சென்ற பின்பும் படிப்பதில்லை. சதா சர்வ காலமும் உறக்கத்திலேயே மூழ்கி தெளிக்கின்றான். நாங்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டோம். ஆனால் அவன் கேட்கின்ற பாடில்லை. நிலைமை இப்படியே நீடித்தால் இந்த ஸ்ரீமடத்திற்கும் தங்களுக்கும் தான் இழுக்கு ஏற்படும். நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம், இனி உங்கள் பொறுப்பு என்று பொய்யான தகவலை கூசாமல் கூடி முடித்தார்கள். சரி, நீங்கள் எடுத்து சொன்னமைக்கு நன்றி. தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். யார் உண்மையிலேயே தவறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு தண்டனை அளித்து திருத்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் அதை நிச்சயம் செய்வேன். ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் கனிவுடன் அர்த்தபுஷ்டியுடன் சொன்னார். தவறு செய்பவன் வேங்கடநாதன் தான். இன்றே அவனை தண்டித்து விடுங்கள் குருவே. சரி சரி, வேங்கடநாதன் வருகின்றான், எல்லோரும் அவரவர் இருக்கையில் சென்று அமருங்கள் என்று ஸ்ரீக்கள் சொன்னதும், வேங்கடநாதன் இன்று வசமாக மாட்டிக்கொண்டான் என்று குதூகூலத்தில் மற்ற மாணவர்கள் விழுந்தார்கள். வேங்கடநாதனை பற்றி தாங்கள் சொன்னதற்கெல்லாம் பிரதிபலனாக குருவுக்கும் அவனுக்கும் இடையே விரிசல் விழப்போகின்றது. அதன் பின்னர் எப்போதும் போல ஏதும் படிக்காமல் காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கலாம் என்று கழிப்பில் அன்று சுசீந்திர தீர்த்தர் நடத்திய பாடத்தில் எவருடைய கவனமும் அன்று செல்லவில்லை. ஆனால் வேங்கடநாதரோ மிக துல்லியமாக கவனித்துக் கொண்டிருந்தார். அன்று நடத்திய பாடம் சாதாரணமான பாடம் கிடையாது. ஸ்ரீ மாத்வர் அருளிய பாஷ்யங்களில் பிரம்மசூத்திர பாஷ்யமும் ஒன்று. இந்நூல் சற்று கடினமானது. இந்நூலுக்கு ஸ்ரீ மத்வரின் பாஷ்யத்திற்கு ஸ்ரீ ஜெயதீர்த்தர் கொடுத்திருக்கின்ற விளக்க உரை நூலை நியாய சுதா என்னும் நூலை மிக மிக கடினமான நூலை அல்லவா அந்த சுசீந்திர தீர்த்தர் பாடமாக நடத்தி கொண்டிருந்தார். பாடம் கடினமானதால் வேங்கடநாதனும் கூர்மையாக கவனித்து வந்தார். நியாயசுதாவிற்கு விளக்கம் அளித்துக் கொண்டே வந்த சுசீந்திரர் சட்டென்று பாடத்தை நிறுத்தினார். சிறிது நேரம் மௌனத்துக்கு பிறகு இன்றைய வகுப்பு இத்துடன் முடிந்துவிட்டது என்றதும் அனைவரும் கலைந்தார்கள். என்றுமில்லாமல் இன்று ஏன் குருநாதர் இடையிலேயே பாடத்தை நிறுத்திவிட்டார்? முகம் கூட வாட்டமாக இருக்கின்றதே என்று எண்ணியவாறே வேங்கடநாதரும் விடுதி நோக்கி சென்றார். ஆனால் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது ஸ்ரீ சுசீந்திரருக்கே ஒரு வார்த்தைக்கு பொருள் விளங்கவில்லை என்பது வேங்கடநாதருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. ஸ்ரீ சுசீந்திரருக்கு அன்று வெகு நேரம் வரை உறக்கம் பிடிக்கவில்லை. அந்த வார்த்தைக்கு எப்படி நமக்கு பொருள் விளங்காமல் போயிற்று? ஸ்ரீராமா, இது என்ன சோதனை? நாளையாவது
பொருள் சொல்லித்தானே ஆக வேண்டும் என்றவாறு பலவிதமான சிந்தனைகளில் மூழ்கிய சுசீந்திரருக்கு நித்திரை வராததால் மிகவும் புரண்டு படுக்க ஆரம்பித்தார். உறக்கம் பிடிக்காத சுசீந்திரருக்கு வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாக வேங்கடநாதனை பற்றி மற்ற மாணவர்கள் கூறிய புகார்கள் உண்மைதானா என்ற சந்தேகம் எழுந்ததும் ஸ்ரீ சுசீந்திரர் எழுந்து கொண்டார். உடனே சிஷ்யர்கள் படுத்துறங்கும் இடத்திற்கு சென்றார். அங்கு எல்லோரும் படுத்துறங்கும் போது வேங்கடநாதன் மட்டும் எங்கே போயிருப்பான் என்று நினைத்தார். சிஷ்யர்களின் தொல்லை பொறுக்க மாட்டாது வேங்கடநாதன் சென்று விட்டிருப்பானோ? ஆனால் நம்மிடம் சொல்லிக்கொள்ளாமல் அவன் செல்ல துணிய மாட்டானே. சிந்தனையுடன் வெளியே வந்தார். சிஷ்யர்கள் ஒருவர் கூட ஏதும் படிக்கவில்லை என்பது ஸ்ரீ சுசீந்திரருக்கு நன்கு விளங்கிவிட்டது. அவர்கள் படித்ததற்கான எந்த விதமான அறிகுறிகளுமே அங்கு தென்படவில்லை. மாறாக நன்கு குரட்டை விட்டு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சரி, வேங்கடநாதன் எங்கே? எவ்வளவு ஆவலுடன் இங்கே வந்தான், இப்போது திடீரென்று காணவில்லையே என்ற நினைப்புடன் ஸ்ரீமடத்தை சுற்றியவாறு வந்து கொண்டிருந்த சுசீந்தருக்கு சட்டென்று ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.